ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாகவும் எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெம்மிங்கே பண்ணாமல் ஸ்லீவ்லேயும் நெக்லேயும் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வேலையை ஈஸியாக்குற முறையில் நம்மளுக்கு பைப்பிங் ஹெம்மிங் வராமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் தைக்கிற மாதிரி தச்சு திருப்பிட்டு அது மேலே தையல் போட்டால் ஹெம்மிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லை, இது ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான், ரொம்பவே சுலபமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமிங்கை ஃபிட் பண்ணிக்கிங்க. நம்ம இந்த ப்ளவுஸை இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைமிங்கு செல்லியோ இல்லை டைமர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா டைம் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இத்தனை பாட்டுக்குள்ளே அப்படிங்களா, இல்லை சீரியல் பார்த்துட்டு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த சீரியல் முடியறதுக்குள்ளே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ப்ளவுஸ் மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ் எந்த டிசைனுமே இல்லை, ரவுண்ட் நெக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 30 மினிட்ஸில் லைனிங் ப்ளவுஸை ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமா ஹெம்மிங் அல்லது ஹூக்கு கட்டுறது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போதும். இதுக்குள்ளேயே நம்ம லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் ஏதோ ஒரு டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாகவும் நம்ம தைப்போம். அதே டைமு நம்மளுக்கு ஏதாவது பொழுதுபோக்காக வீடியோவோ இல்லை செல்லில் பாட்டோ இல்லை வேறு எதுலையாவது பாட்டோ கேட்டுட்டு தைக்கிறோம் அப்படி இல்லை ஸ்டோரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்டுட்டு தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த 2 நிமிஷத்தில் பட்டி லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் பீஸும் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பீஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமிங்கை எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதை ஃபுல்லாக லைனிங்கை எல்லா பீஸ்லையுமே அட்டாச் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரண ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நீங்கள் கடன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய பேர் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மெத்தட் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மள நிறைய பேருக்கு லைனிங் ப்ளவுஸ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வைக்கிறது மூலிமா அட்டாச் பண்ணி வச்சுட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி எவ்வளோ டைம் செட் பண்ணி தைக்கிறோமோ அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட முடியும். உங்கள் கூட இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுவே இது காட்டன் ப்ளவுஸு, அதனால் நான் கொஞ்சம் வேகமாக தைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ஸ்பீடாக போகுது இல்லையா, கொஞ்சம் வேகமாக தைக்கிறேன். இதுவே உங்களுக்கு பூனம் சாரீ இல்லை ஜார்ஜெட் இந்த மாதிரி சாரீலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வளைவுலாம் வருது இல்லையா, நெக்கோட வளைவு ஆம்கோலோட வளைவு அந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக சேஃப்டி பின்னு இல்லைனா குண்டூசியை அந்த இடத்த நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த இடம் தான் மட்டும்தான் நம்மளுக்கு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது வேகமாக தைக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்த சுருக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பீஸை விட்டுட்டு லைனிங் பீஸை இழுத்து நம்ம தைப்போம். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு மேலே கைவெல்லாம் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது பேக் சைடில் சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த வளைவுகளில் குண்டூசியை வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக வரும், தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஸ்லீவில் தான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஹெம்மிங் பண்ணாத அளவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது
அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ளவுஸு இப்போ நான் லைனிங் வந்து மேலே அட்டாச் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கான அளவுகள் விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 3/4 இன்ச்சஸ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து இதுக்கு படிமான தையல் நான் எதில் போட்டிருக்கேன்னு மட்டும் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கிங்க. லைனிங் பீஸில் வர மாதிரி படிமான தையல் போட்டிருக்கேன். இப்படி படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நான் அதை மாதிரி தையல் போட்டுக்கிட்ட பாருங்கள். இப்போ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எப்படியும் 3/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு தையல் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்கும். இது சாண்டல் கலரு அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து நூல் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது மாதிரி 2 தையல்னால் மெயின் பீஸோடு சேர்த்து வராது. நம்ம எவ்வளோ ஹெம்மிங்க்கு வந்து விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற ஹெம்மிங்கு லைனிங் ப்ளவுஸ் லைனிங்கில் வருது இல்லையா, அதில் தான் நீங்கள் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது அயனிங் கூட பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுற வேலையே இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்னொரு கை பக்கம் நான் தைச்சி காமிக்கிறேன். இது வந்து ரைட் சைடு கை. இப்போ அதே மாதிரி தான் எனக்கு வந்து 3/4 இன்ச்சு வந்து ஹெம்மிங்காக விட்டுருந்து இல்லையா, அந்த பீஸை வச்சு அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தையல் படிமான தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வீடியோவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சஸ் கிட்ட வர மாதிரி தையலை லைனிங் ப்ளவுஸும் இல்லை மெயின் ப்ளவுஸும் வந்துருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு கையால் முடிஞ்சால் கீறிக்கிங்க, இல்லைனா அயனிங் பண்ண முடிஞ்சால் அயனிங் கூட பண்ணிக்கலாம். இப்படி அயனிங் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்த தையலே போடலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி லைனிங் வந்து அட்டாச் பண்ணுறோம் இல்லையா மெயின் பீஸோட, அந்த தையல் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது தாங்க வந்து ஹெம்மிங் வராமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த சீக்ரெட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் சேவிங் கொடுக்கும். இதுவே வந்து இதில் வந்து ஹெம்மிங் பண்ணிட்டோ இல்லை பீஸ் வந்து திருப்பி வச்சு தைச்சிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக வந்து நானும் தைப்பேன் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வந்து தையல் போடும்போது நம்மளுக்கு தனியாக அந்த தையல் தெரிகிற மாதிரி இருந்தது. நான் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு சில நாட்களாக. அப்போ பார்க்கும்போது கஸ்டமரும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரொம்பவே அழகாக இருக்குப்பா, அந்த தையல் போட்டால் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இப்போ ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட வளைவு, அது உள்ளாழ எடுக்கிறது. இது வந்து நான் எப்பயுமே தைச்சிட்டு தான் எடுப்பேனே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டு தான் எடுப்பேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உள் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து மாறி போயிருக்கும், ஒரே மாதிரி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த மெத்தட் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நானும் டைம் சேவிங்காக இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் ஆம்கோல் கிட்ட லைட்டாக வந்து ஜாயிண்ட் வந்து வந்திருந்தது. என்கிட்ட பீஸ் இவங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ளவுஸுக்காக எடுத்த பிட்டு அவ்வளோ பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான். இவங்களோட செஸ்ட்டோட ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 35 இன்ச்சஸ். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஃபுல் 80 சென்டிமீட்டர் ஃபுல் ஸ்லீவில் தைக்க முடியும், கொஞ்சமாவது எங்கேயாவது ஜாயிண்ட் வரும் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சைடு ஸ்டிச்சிங் போடுற இடத்த கொஞ்சமாக வந்து ஜாயிண்ட் வந்துருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா தையலோடு சேர்த்து வரும்போது மேக்ஸிமம் வராது, ஜாயிண்ட் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சைடு ஸ்டிச்சிங்கில் நம்ம 1 இன்ச்சு விடுறோம் இல்லையா, உள் துணி விடுறோம்ல, அந்த துணியில் வந்து அது ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்த ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த துணி வேணுன்றதுக்காக. அடுத்தது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ளவுஸ் தான் இது. ஸோ அவங்களுக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த சென்டர் டாட்டோட உயரமும் அகலமும் நான் வந்து அலோ ப்ளவுஸ்லேருந்து பார்த்து அளந்தேன். எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சஸும் அகலம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸும் வந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அப்படி தான் வந்தது. ஸோ நான் அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்கேன் அப்படின்றது. அது மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் நல்லா வந்து செம்ம அழகாக பார்க்கவே, அந்த கப் ஷேப் எடுத்த உடனே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரியே நானும் எடுத்துட்டேன். அடுத்தது இப்போவே நான் பட்டி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பட்டி அட்டாச் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணும்போது அந்த டாட்டுக்கு நேராக வர அந்த வளைவை வந்து ஹிப் சைடு ஸ்டிச்சிங் பக்கம் வர மாதிரியும், ஒரு சில
அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் பண்ணி வச்சுருப்பேன். லைட்டாக வந்து அர்க்காத் போட்டிருப்பேன். இதுதான் வந்து ஹூக்கு பட்டி வைக்கிற சைடு வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் இந்த விஷயம்லாம் நம்ம மார்க் பண்ணி வைக்கும்போது ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு கடன்னு எந்த ஒரு குழப்பமும் வராமல் வேகமாகவும் தைக்க முடியும். இப்போ வந்து இந்த விஷயம் நான் வந்து இதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட உயரத்தை நான் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டோட உயரத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளோ பட்டி அளவு வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து பட்டி அளவு வந்திருந்தது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சைடு இடுப்பு கிட்ட மட்டும் ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி வந்து நான் வந்து ப்ளவுஸில் பேக் சைடு முடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவில் வச்சு மார்க் பண்ணுறேன். இப்படி தான் வந்துட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போதோ இல்லை நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போதோ நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு சைடில் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏற்ற இருக்கும் கண்டிப்பாக வரவே வராது. ஒரு சைடு வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டா போதும். அடுத்த சைடு நம்ம வந்து அதை மேலேயே வச்சு நம்ம வந்து எவ்வளோ அளவு வருதோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டாட் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து எந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து வச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸை வந்து நான் அந்த டாட்டை வந்து எப்படி சென்ட்ரு டாட்டை எந்த பக்கமாக வரணும்னா நம்ம வந்து ஹூக் போடுறோம் இல்லையா, அந்த பக்கம் தான் வரும். இடுப்பு சைடில் மாற்றி வரக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த பக்கம் இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் உள்பக்கமாக மடித்து 2 பக்கமும் ஆப்போசிட் சைடாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயம்லாம் நீங்களாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடாக இருக்கும், நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்டிச்சிங் மெத்தடையும் நான் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அதையும் நான் வந்து பழகிக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இப்படி தாங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டுத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கழுத்தோட வளைவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இறக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து ரொம்ப இறக்காமல் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு மட்டும் நான் வந்து லைட்டாக அப்படியே நூல் இழையில் கட் பண்ணுற மாதிரி சிசரால் அப்படியே கட் பண்ணேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஷேப் அழகாக வரும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஹூக் பட்டி வந்து வைக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஹூக் பட்டி வந்து இந்த லைனிங் பீஸ்லேயே வந்து நான் வச்சுட்டேன். அதுவே வந்து அந்த இது வைப்போம் இல்லையா காஜா பட்டி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது கூட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸோட பீஸ்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட பீஸே வைக்கும் போது லைனிங் எப்படி நம்ம தைச்சோமோ அதே மாதிரி லைனிங்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது அந்த இழைலாம் விடாமல் இருக்கும். நீங்கள் கொக்கி மாட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த இழை பிச்சுக்கிட்டு வராமல் எப்படி நம்ம தைச்சோமோ, எப்படி ப்ளவுஸும் எப்படி தைச்சிருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மோடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து பக்கத்துலேயே ஒரு தையல் போடுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அமுந்துடும். இங்கே இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது எல்லாமே அதாவது வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிப் கிட்ட ஷோல்ட்ரு கிட்ட அட்டாச் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ப்ளவுஸில் நான் வந்து சைடு ஸ்டிச்சிங் எப்படி அட்டாச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது வந்து இதுலேயே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுவேன். பட் வந்து சைடு ஸ்டிச்சிங் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு கலர் கிளாத்தில் தைக்கும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சாண்டல் கலர் அப்படின்றதுனால கொஞ்சம் தெளிவாகவே வந்து தெரியவே இல்லை. அது எனக்காகவே தெரியுது. ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் நான் ஸ்டிச்சிங் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் வந்து வாய் வழியாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இன்னொன்று இதில் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்ம குழி வெட்டி எடுத்த சைடு எந்த சைடு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வரும். இது நல்லா தைக்கிறவங்களா இருந்தால் நிறைய பேருக்கு தெரியும். அதுவே பிகினர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க.
இப்படி தான் வந்துட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த ஸ்லீவோட வளைவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் பேக் பீஸும் சரி ஃப்ரண்ட் பீஸும் சரி அதை அப்படியே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கை வந்து ஸ்லீவ் வந்து எந்த இடத்துலையும் இழுக்காமல் சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி தான் இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா அந்த இடம் பாருங்கள் சுருக்கமே இல்லை, நான் இழுத்தும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ ரைட் சைடில் நான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி வச்சு போடும்போது உள்வெட்டு வருது இல்லையா, அந்த குழி ஆழம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும், இது வந்து பேக் சைடில் வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த துணி மேலே வச்சு நீங்கள் அந்த அளந்துக்குங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து இப்போ இதில் வந்து நான் விட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருக்கு இல்லையா, அது விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அந்த முனையிலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சிலேருந்து விடாமல் ஜாயின் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் போடும்போது உங்களுக்கு கை முறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். கை முறுக்குன்னா ஸ்லீவ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏறவே ஏறாது, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எனக்கு வந்து கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தைக்கும் போது ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லா இருந்தது, ஆனால் போடும்போது கையிலேருந்து எனக்கு வந்து இழுத்துக்கிட்டு முறுக்கிட்டு ஏறுற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லூஸாக ஆம்கோல் கிட்டேருந்து ஏறலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து பைப்பிங் தான் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நெக் பைப்பிங்க்கு உங்களுக்கு ப்ளவுஸ் சுத்தமாக பத்தவே இல்லை, உங்களுக்கு துணியோட அளவு பத்தவே இல்லை. ஸோ இருக்கிற பீஸை வந்து எப்படி வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இவங்களோட நெக் பீஸுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் வந்து இருக்கிற குட்டி பீஸ்லாம் கட் பண்ண பீஸெல்லாம் எடுத்து கூட இவங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே நம்ம வந்து பைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம வந்து வைப்போம். ஆனால் வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து வச்சது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நான் வந்து துணியே வந்து கட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பைப்பிங் வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நானும் வந்து இந்த பீஸை வந்து பைப்பிங் வைக்காமல் வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ப்ளவுஸை வந்து இவங்க ப்ளைனாக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ப்ளைனாக ஸ்டிச் பண்ணால் இவங்க பைப்பிங் வச்சு போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக நானாகவே தான் பைப்பிங் வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். பட் துணி வந்து மீறாமலே போயிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து நானும் எடுத்து வைக்காமல் நானும் கட் பண்ணிட்டேன் பைப்பிங் ஞாபகம் இல்லாமல். ஸோ ஓரளவுக்கு வந்து ப்ளவுஸோட நெக்குக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு இதை மாதிரி மடித்து தைச்சிட்டேன். இப்படி மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து பேக்கில் பைப்பிங் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். இதோட சைடு ஸ்டிச்சிங் வீடியோ வேறு ஒரு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். வேறு ஒரு கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து சைட் ஸ்டிச்சிங் எப்படி வந்து பர்ஃபெக்டாக தைக்கிறது அப்படின்றத வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான முறையில். ஸோ இதில் கலர் தெரியல அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வேறு ஒரு ப்ளவுஸில் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே, முடிஞ்ச இந்த வீடியோ மாதிரி சின்ன விஷயங்களை தைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.